कथा सुनाने, देश प्रेम सबके मन में जगाने लेकर आए हैं कृष्ण और बल्टी बॉय। भारत है எனது எலிப்படையினர்களே, இன்னைக்கு இந்த போர்ட் கேம்ல கிருஷையும் பல்டி பாயையும் தோக்கடிக்கிறோம். இப்ப நான் தாயக்கட்டையை உருட்டிட்டேன், இதோ வந்துருச்சு. ஆஹா, அடி தோலு. யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அப்புறம் யாரு தோத்து போறாங்களோ அவங்க தோத்தங்களே. வேற யாரு? அது பல்டி பாய் தான். இன்னும் கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. தோத்து போன ஆட்டத்தை ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப சுலபம். எப்படி கிரிஷ்? நீ பாத்துக்கிட்டே இரு பல்டி பாய். இப்ப டைஸ போட வேண்டிய முறை என்னுடையது. அப்ரகாடாப்ரா, வந்துரு சீசே சூம். கிரிஷ், பல்டி பாய், அங்க பாருங்க பல்லி. எங்க எங்க எங்கப்பா, எங்க ஓ நோ. பள்ளிக்கு பயந்துகிட்டு இப்படி போர்டையே தலைகீழ மாத்திட்டீங்களே, மொத்த கேமும் கெட்டு போச்சு போங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் கேம் டிராப். நீயும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல. சீட்டர். சீட்டிங் இல்ல, இதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜி. நீ எதிரிய ஜெயிக்கணும்னா அவனை ஆச்சரியப்படுத்திரு. நானா சாஹேபும் தாத்தியா டோப்பேவும் அப்படிதான் பண்ணினாங்க. நானா சாஹிப் அப்புறம் தாத்தியா டோப்பே இவங்க ராணி லட்சுமி பாயோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? அவங்க சீட்டிங் பண்ணாங்களா? நிச்சயமா. நிச்சயமாவா? கிடையவே கிடையாது. ஒருத்தர் ஆமான்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் இல்லங்கறாங்க. இப்ப உண்மை என்னன்னு ஸ்டோரி கேட்ட பிறகுதான் நமக்கு தெரியும். சன்ஸ்கிருதி ஸ்டோரி மோட் ஆன். பத்தொன்பதாவது நூற்றாண்டுல கான்பூருக்கு பக்கத்துல இருக்கிற பிட்டூர்ல பேஷ்வா பாஜிராவ் 2 அவர்கள் நானா டோண்டோ பந்த், அதாவது நானா சாஹேப்ப தத்தெடுத்து தனது வாரிசுன்னு அவர் அறிவிச்சாரு. அப்புறம் தன்னோட உள்துறை அமைச்சரின் மகனான ராம்சந்தர் பாண்டுரங்க கேவ்லேக்கர் என்கிற தாத்தையா டோப்பேவை தனது சொந்த குழந்தைய போல வளர்த்தாரு. பேஷ்வா குலத்தோட கொள்கையையும் அப்புறம் அரசியல் காரியங்களை பொறுப்பேற்று நடத்துற பொறுப்புகளை ஒப்படைச்சாரு. அப்படின்னா வாங்க, உங்க எல்லாரையும் பித்தூர் பேலஸ்க்கு கூட்டிட்டு போறேன். அங்கதான் இரண்டாம் பேஷ்வா பாஜிராவ் நானா சாஹேப் கிட்ட அரியணைய ஒப்படைச்சாரு. நான் உனக்கு கொடுக்கறது சிம்மாசனம் இல்ல, பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நானா இந்த ஆங்கிலேயர்களை நம்ம தாய் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிற பொறுப்பு. பேஷ்வா நானா சாஹேப் வாழ்க! பேஷ்வா நானா சாஹேப் வாழ்க! அஜிமுல்லாவை கூப்பிடுறாங்க. அவரு இரண்டாம் பேஷ்வா பாஜிராவ் கிட்ட ஒரு ரத்தினம் பதித்த தொப்பிய கொண்டு வந்தாரு. தாத்தியா, இந்த ரத்தினங்கள் பதிச்ச தொப்பிய கொள்கையிலையும் அரசியல்லையும் நீங்க சிறந்து விளங்கினதுக்காக மட்டும் கொடுக்கப்படல, உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தவும் கொடுக்கிறோம். இனிமே நீங்க நானாவோட சேர்ந்து பேஷ்வா குலத்தோட பகுதியை காக்கணும். பேஷ்வாஜி நானா சாஹிப்ப தன்னோட வாரிசா அறிவிச்சாரு. ஆனா பேஷ்வாஜியோட இறப்புக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் பிட்டூர்ல டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் சட்டத்தை அமல்படுத்தினாங்க. இது அந்த விதிமுறை தானே? அதாவது இதனோட அடிப்படையில ஆங்கில அரசாங்கம் தத்தெடுத்த பிள்ளைய வாரிசா ஒத்துக்கவே இல்ல. ரொம்ப சரியா சொன்ன பல்டி பாய். அப்புறம் நானா சாஹிப் என்ன செஞ்சாரு? இங்கதான் அவர் தன்னோட புத்திய பயன்படுத்தினாரு. ஆங்கிலேயர்கள் கிட்ட பகைமை பாராட்டுறதுக்கு பதிலா அவங்க கிட்ட பொய்யான நட்போட பழகினாரு. நானா சாஹேப், நீங்க உங்களோட வக்கீல் அசீமுல்லாவை இங்கிலாந்து வரைக்கும் அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. என்கிட்ட அதை தவிர வேற வழி இல்ல. திடீர்னு டாக்டரினா லேப்ஸ்ன்ற சட்டத்தை கொண்டு வந்து நீங்க என்கிட்ட இருந்து அந்த உரிமையை பறிச்சிட்டீங்க. அந்த உரிமையை பேஷ்வா பாஜிராவே எங்களுக்கு கொடுத்தது. நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க நானா சாஹேப்? நாங்க ஒண்ணும் உங்க எதிரி கிடையாது. ரூல்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் சட்டத்துல பென்ஷன் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. ஆனா நீங்க கம்பெனி அதிகாரிங்க கிட்ட நட்பு வச்சுக்கிட்டு விசுவாசம் அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுத்திருக்கீங்க. அத கம்பெனி அரசாங்கமும் உங்க நட்பை பேணி காக்கும். ட்ரஸ்ட் மீ, நாங்க இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், இப்ப ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராணுவத்துல ஏதோ புதுவிதமான தோட்டாக்கள் வந்திருக்காமே. அதோட கிரீஸ்ல மாடு அப்புறம் பன்றியோட கொழுப்பு இருக்காமே. That's not true. While
பிரிட்டிஷ் அதிகாரியோட தொண்டை அடைக்கப்படுறது பார்த்ததும் நானா சாஹேப் அவருக்கு உதவி செய்யும்படி தாத்தியா தோப்பேக்கு சைகையில சொன்னாரு. அப்புறம் தாத்தியா தோப்பே தன்னோட முழு கோபத்தை அந்த ஆங்கிலேயரோட முதுகுல குத்துன்னு குத்தி தீத்துக்கிட்டாரு. இத்தனை குத்துக்களையும் நானா சாஹேப் பார்த்துக்கிட்டு, தாத்தியா, It's my pleasure. இந்த வதந்தி தீய போல பரவிட்டு இருக்கு. அப்படி அதுல வெற்றி பெறறதுக்கு எங்களோட உதவி தேவைப்பட்டா கொஞ்சமும் யோசிக்காம எங்க கிட்ட சொல்லுங்க. நட்பு வச்சிருக்குமே, அதை நிறைவேற்றி தானே ஆகணும். ஆங்கிலேயர்கள் சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் அங்க இருந்து போனாங்க. ஆனா நானா சாஹிப்போட மைண்ட்ல வேற என்னமோ ஓடிட்டு இருந்தது. 2 பேரும் வால் சண்டைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த போது அப்பா அவங்க கிட்ட அசீமுல்லா கேட்டாரு, அந்த ஆங்கிலேயர் அதிகாரி பொய் சொல்றான். நம்ம உளவாளிங்க சொன்ன செய்தி உண்மையானது. இவங்க இந்து முஸ்லிம்க்கு நடுவுல கலவரத்தை உண்டாக்கி அவங்களோட நோக்கத்தை நிறைவேற்ற நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம மக்கள் எல்லாரையும் கிளர்ச்சிக்காக தயார்படுத்தணும். உங்க 2 பேரோட மூளையில கிச்சடியா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கிச்சடி இல்ல, ரொட்டி. அப்புறம் தாமரை. இந்த ரொட்டியும் தாமரையும் நம்ம சுதந்திர போராட்டத்தோட முதன்மையான சின்னம். அப்படின்னா இந்த ரொட்டி நம்ம அன்னபூர்ணி தாயோட பிரசாதம். ஏழையோ பணக்காரனோ, இந்துவோ முஸ்லிமோ, படை வீரனோ இல்ல விவசாயியோ, எல்லாருக்கும் இதோட மதிப்பு என்னன்னு தெரியும். இந்த ரொட்டி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கும். அப்புறம் தாமரை, இது லக்ஷ்மி தேவியை குறிக்குது. இந்த ஆங்கிலேயர்கள் நாட்டோட ராஜா ஜமீன்தார்கள் கிட்ட இருந்து அவங்களோட ராஜ்யம், நிலம், மரியாதையை பறிச்சுட்டாங்க. இந்த தாமரை இருக்கே, அது எல்லாத்தையும் திரும்ப பெறதுக்கான தூண்டுதலை கொடுக்கும். திட்டம் என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா நானா சாஹேப், இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒருவேளை அந்த ஆங்கிலேயர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா, அப்ப நம்ம யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தோத்துருவோம். இந்த வேலையை நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமா செஞ்சாகணும். இந்த விஷயத்தை பத்தி எக்காரணத்தை கொண்டு ஆங்கிலேயர்கள் காதுல விழவே கூடாது. ஆமா, அதனாலதான் நாம நம்ம போருக்கு தீர்த்த யாத்திரைன்னு பேரை கொடுத்து நாட்டோட ஒவ்வொரு மூலைக்கும் போக போறோம். அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இத பக்தின்னு மட்டும் நினைச்சுப்பாங்க, தேச பக்தி இல்ல. கண்டிப்பா. அப்புறம் நானும் நானா சாஹேபும் இந்த யாத்திரையில இருக்கிற வரைக்கும் நீங்க இங்க பிட்டூர்ல இருந்து இங்க ஆங்கிலேயர்களோட கண்டோன்மெண்ட்டை நீங்க கவனிக்கணும். நம்ம நாட்டோட சின்ன சிறிய இயக்கங்கள்ல கூட நம்மளோட முழு கவனம் இருந்தாகணும். அப்பதான் சரியான சமயம் வரும்போது நம்ம முழுமையா தயாரா இருப்போம். இது வெறும் யுத்தம் இல்ல, சுதந்திரத்துக்கான போராட்டம். இதுல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே சமயத்துல தாக்குதல் நடத்தணும். அப்பதான் நம்மள இந்து முஸ்லிம்னு வேறுபடுத்துற இந்த கம்பெனி அரசு துண்டு துண்டா உடைஞ்சு போகும். அப்புறம் நாம எல்லாரும் இவங்கள ஒரே சமயத்துல தோக்கடிச்சிடலாம். நானா சாஹிப்பும் தாத்தியா டோப்பேவும் தாமரை ரோட்டி மூலமா சுதந்திரத்தோட செய்திய நாட்டோட ஒவ்வொரு மூலைக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. 1857 மே 31 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நாடு முழுவதும் ஒரே நேரத்துல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அதுல ராணி லக்ஷ்மி பாயும் உடன் இருந்தாங்க. அவங்களோட தளபதி மற்றும் தன்னோட நம்பிக்கைக்குரியவளான ஜல்காரி பாயோட பேசிட்டு இருந்தாங்க. நம்முடைய சகோதரன், நம்முடைய சிறுவயது நண்பன் நானா சாஹிப் நமக்கு செய்தி அனுப்பியிருக்காரு. அதாவது அவரும் தாத்தியா டோப்பேவும் இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து யுத்தம் பண்ண போறதா முடிவு பண்ணிருக்காங்க. நானா சாஹேபையும் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் மூலமா பேஷ்வாவோட பென்ஷன் அப்புறம் மத்த அதிகாரத்துல இருந்து வஞ்சிக்கப்பட்டிருக்காரு. ஆனா இந்த யுத்தம் வெறும் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ பழி வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, இது சுதந்திரத்திற்கான மாபெரும் போராட்டம். அந்த கனவு நம்ம கண்கள்ல சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அப்புறம் நம்மளோட இந்த கனவு நிறைவேற போகுது. நாம கூடிய விரைவிலேயே தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். தாக்குதல் நடக்கும், அப்புறம் வெற்றியும் கிடைக்கும். நாம வித்தூருக்கு செய்தி அனுப்பியாகணும். அதாவது ஜான்சி மே 31க்கு தயாரா இருக்குன்னு. நானா சாஹிப் மற்றும் டாட்டியா டோப்பேயோட இந்த செய்தி இந்தியா முழுக்க ஒரு தீய போல பரவச்சு. மேலும் பல ராஜ்யங்கள்ல இருந்து தாமரை தண்டுகள் மற்றும் ரொட்டிகளோட காலியான கூடைகள் தான் திரும்பி வந்துச்சு. எத்தனை தாமரை இதழ்கள் இருக்கோ அத்தனை ராஜ்யத்தோட படைகள் நம்ம கூட சேர்ந்து சண்டை போட தயாரா இருக்கு. அப்புறம் அந்த ரொட்டியோட காலியான கூடைகள் என்ன சொல்லுதுன்னா, படைக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் கிராம மக்கள் ஏற்பாடு பண்றதா சொல்லுது. இப்ப நாம காத்துக்கிட்டு இருக்கிறது மே 31க்காக. தாத்தியா டோப்பேவும் நானா சாஹிப்பும் நல்ல விஷயத்துக்கு தானே ஆங்கிலேயர்களை குழப்பினாங்க. ஆனா நம்ம கிறிஷ் கேம ஜெயிக்கிறதுக்காக குழப்பம் பண்ணா. எக்ஸாக்ட்லி. அதனால அவங்க செஞ்ச விஷயம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனா கிறிஷ் பண்ண விஷயம் அது சீட்டிங். ஓஹோ,
ஏன் இன்னும் அந்த கேம்லயே இருக்கீங்க? மீதமுள்ள ஸ்டோரி கேட்க வேணாமா? மீதி இருக்கிற ஸ்டோரி என்னன்னு எனக்கு தெரியும். நிச்சயமா நானா சாஹிப்பும் தாத்தியா டோப்பேவும் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிச்சிருப்பாங்க. அதுதான் இல்ல, அவங்களோட அந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. எப்படி? ஏன்னா ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தின தோட்டாக்கள்ல உண்மையிலேயே பிரச்சனை இருந்தது. இந்த விஷயம் வீரர்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் மே 31க்கு முன்னாடியே மங்கள் பாண்டே எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாரு. 29 மார்ச் 1857ல அவரோட மரணத்தினால மத்த படை வீரர்கள் கொதிச்சு எழுந்தாங்க. அப்புறம் சரியான வாய்ப்புக்காக காத்திருக்காம அவங்க சின்ன சின்ன இயக்கங்கள் மூலமா ஆங்கிலேயர்கள் ராணுவத்திற்கு எதிராக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருவேளை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே நாள்ல யுத்தம் பண்ணியிருந்தா ஆங்கிலேயர்கள் படம் மொத்தமா அழிஞ்சு போயிருக்கும். அப்புறம் நமக்கு வெற்றி ரொம்ப சுலபமா கிடைச்சிருக்கும். ஆனா எல்லாரும் தனித்தனியா யுத்தம் பண்ணதுனால எல்லாரும் பலவீனமாயிட்டாங்க. அப்படின்னா இத்தனை மாசமா போட்ட திட்டங்கள் ஏற்பாடுகள் வீணடிச்சா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சா இத பத்தி கண்டிப்பா சொல்லுவோம். ஆனா இப்போ இல்ல, கொஞ்சம் காத்திருக்கணும். ஏன்னா கதை ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு பசிக்குது. ஆமா, எனக்கு தான் ரொம்ப பசிக்குது. வயிறு காலியா இருக்கும்போது யாரோட மூளையும் சரியா வேலை செய்யாது. என்னால சரியா ஸ்டோரியும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அது உங்க மண்டிக்குள்ளேயும் ஏறாது. இப்போ நம்மள ஒரு பிரேக் எடுக்கலாம். பாக்கி இருக்கிற கதை கேட்க அடுத்த எபிசோட தவறாம பாருங்க. ஆனா பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி பெருமையோட சொல்லுங்க. இந்த கதையை கேட்கவே உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. யோசிச்சு பாருங்க, பார்க்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. கிறிஸ்ட்ரிஷ் பல்டி பாய் நாம் இந்தியர்களை பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு தூர்தர்ஷனில். அப்புறம் நம்ம ஸ்கிரீனிங் பார்ட்னர்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ். ஸ்டே டியூன்.